Excuse me, recharge பண்ணனும். Akirwa sir, Pana sir, Kamu sir. Lakshmi? Lakshmi? என்னாச்சு லட்சுமி? நானும் நடக்க முடியலங்க. எந்திரிமா. என்னால முடியலங்க. பசி மயக்கமா இருக்கு. அண்ணா 2 டீனா? சாப்பிட்டு 2 நாள் ஆகுதுலங்க. நான் என்னம்மா பண்றது? 2 நாளா ஒரு பேனா கூட விற்கல. கையிலயும் 10 காசு இல்ல. ஒரு பேனா வித்தாலாவது உனக்கு ஒரு டீயாவது வாங்கி தரலாம். சார் பேனா வாங்கிக்கோங்க சார். பேனா சார், பேனா சார். சார் பேனா வாங்கிக்கோங்க சார். டீ வேணும். 5 ரூபா சார். பேனா சார். சார் பேனா சார். பேனா சார். சார் பேனா என்ன விலை? சார் ஒண்ணு 5 ரூபாங்க சார். ஒரு 20 பேனா கொடுங்க. என்னங்க? என்னங்க? கொஞ்சம் இருமா. சார் இந்தாங்க சார். இந்தாங்க 100 ரூபா. நீங்க நல்லா இருக்கணும் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாதீங்க. அவங்க தம்பி மாதிரி வரட்டுமா? சார் ஒரு நிமிஷம் சார். இங்க பக்கத்துல ஹோட்டல் ஏதாவது இருக்குதாங்க சார்? ஹோட்டல் ஏதோ எழுத மாதிரி இருக்கு. வாங்க கூட்டிட்டு போறேன். ஹலோ, நீங்க ரமேஷ் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. என்னங்க? போன் ரீசார்ஜ் பண்றதுக்காக கார் அனுப்பிட்டேன். நீங்க அவங்க கிட்ட பென் வாங்கினது, ரோடு கிராஸ் பண்ணி விட்டது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். எல்லாம் ஓகே. பட் பெண்ணை வாங்கிட்டு 100 ரூபாய் கொடுக்கறதுக்கு பதிலா ஃப்ரீயா கொடுத்துருந்தா அவங்க எல்லாம் சந்தோஷப்பட்டுப்பாங்கல்ல. கையில காசு இல்லாம 2 நாள் பட்னியா கிடந்தோம். அப்ப கூட ஐயா கண்ணு தெரியாத தர்மம் பண்ணுங்க சாமின்னு பிச்சை எடுக்காம பேனாந்துக்கு தான் சாப்பிடணும்னு பிடிவாதமா இருந்திருக்காங்க. 100 ரூபாய் ஃப்ரீயா கொடுத்தா அவங்க நாமே பிச்சைக்காரங்களா? அப்புறம் நீங்க கூட இந்த மாதிரி ஆளுங்க பொருள் வித்தாங்கன்னா வாங்குங்க, அவங்களுக்கு உதவியா இருக்கும். பாத்தீங்களா? சரி விட்டு தொலைங்க. போய் கூட்டிட்டு போறேன். பாய் டாடி. பாய் பாய். என்னங்க? நான் குழந்தைங்க ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டேன். அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். பத்திரமா டிரைவரை வண்டியை பார்த்து உதவும் சார். அடுத்து சரக்கு போடு. இந்த விஷயம் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு ராத்திரிக்குள்ள சரக்கு வந்துடும் சொல்லுங்க. நமஸ்காரம் சார். நான் பேர் சுரேஷ் ரெட்டி. மை ஃபாதர் ராமி ரெட்டி. நமஸ்காரம் அண்டி. வாங்க வாங்க. ஆல் இந்தியா லெவல்ல ரியல் எஸ்டேட் பண்றவங்க. என்ன தேடி வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? இங்க பக்கத்துல யாழ்நகரம் குப்பம் இருக்கு. ஆமா ஆக்சுவலி அது ஒரு பிரைவேட் லேண்டு. 1958ல சுப்பிரமணியம் முதலியார் ஒருத்தர் கிட்ட இருந்து அப்பா வாங்கிட்டாரு. அவனு இது அந்த இடத்தோட டாக்குமெண்ட். ஆரம்பத்துல அந்த இடம் சும்மா காலியா தான் இருந்துச்சு. அப்புறம் 1-2 மீன்காரங்க குடிசை போட்டு தங்கிட்டு இருந்தாங்க. யாழ்நகரம் ஒரு குப்பமே வந்தாச்சு. நாங்களும் எத்தனை வருஷமா ஆந்திரால பிசினஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதனால அந்த இடத்த கண்டுக்கல. ஆனா இப்போ அந்த இடத்துல பிஜேபி மாதிரி ஒரு தீம் பார்க் கட்டணும்னு முடிவு பண்ணிருக்கு. அவனு சார். இப்போ அந்த இடத்துல குடியிருக்கவங்கள காலி பண்றது எங்களால முடியாது. அது கஷ்டம். அது இல்லாம யாராவது கோர்ட்டு கேసుன்னு போயாச்சுன்னா நிலைமை ரொம்ப சிக்கலாயிரும். మీకే తెలుసండి సివిల్ కేసు అంటే ఎత్తన వర్షం ఇழுக்கும். அதனாலதான் உங்க தேடி வந்திருக்கோம். நீங்க மத்தி வச்சீங்கன்னா குப்பத்தை எடுத்து காலி பண்ணிடலாம். நானு ఇందులో 5 కోటి రూపాయలు ఇరుకు. குப்பத்தை காலி பண்ணியாச்சுன்னா இன்னும் 5 கோடி ரூபாய் தான். பணத்துக்காக இல்ல, இவ்வளவு பெரிய ஆள் எனக்கு தேடி வந்திருக்கீங்க. அதுக்காக வந்து செஞ்சு கொடுக்க வேண்டாமா?
எனக்கு கொஞ்சம் முடிச்சுட்டாங்க. వస్తామండి. வராங்க சார். நல்லது நல்லது, போயிட்டு வாங்க. ஜாலியா நம்பி வர ஜாலியா வரணும். ஏப்பா இந்த கோலத்துல வந்து ஒரு ஜாலியா தெரியுதா? அப்ப ஜாலியா இல்லையா? விடு. இல்லப்பா, இப்படி கத்திக்கிட்டுமா வந்து என்ன கேட்க மாட்டாங்க. சரி கேட்போம், என்ன ஏது கேட்காம இருக்க வேண்டாம். சரிப்பா கேட்கறேன். கேளு. அதுல கையில கட்டு, காலில கட்டு, விரல்ல மோதிரம். எங்க அடிச்சாங்க, எத்தனை பேர் அடிச்சாங்க, எத்தனை நாள் வச்சு அடிச்சாங்க? ஆசை 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 உங்களுக்கு எல்லாம் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். சொல்லி தொலையா? ஆர்வமா இருக்குல்ல? என்டர்டைன்மெண்ட்டுக்கு எப்படி அலையிறாங்க. சினிமா படம் பாத்துக்கிட்டா இன்னொரு கம்மடிக்கலாம்னு வெளியே வந்து வந்த இடத்துல தாறுமாறா கீழே வந்து கைய காலெல்லாம் தியேட்டர்ல இருந்து வெளியே வந்து தாறுமாறா விழுந்தியா? அதுக்கு இவ்வளவு காயம்? என்னமோ மாடியில இருந்து விழுந்த மாதிரி சொல்றேன். ஐயோ, மாடியில இருந்து விழுந்தாலும் ஓரம் தாண்டா அடிபட்டு ஓர பஸ்ல இருந்து விழுந்துட்டா. பஸ்ல இருந்து விழுந்து தோத்துட்டு புரியலையா? புரியலையா? படம் பார்த்தது பஸ்லப்பா. தெரியுது. தேட்டர் நடந்து நான் மட்டும்தான் இறங்கியிருக்கேன். அதே மாதிரி யூஸ் பண்றாப்பா. என்ன அப்படி அடிக்கடி கிளம்பிட்டா? கடல் மாதா, இந்த அவளையே ஏத்துக்கோ. அந்த பொண்ணு இன்னைக்கு கற்பனை பண்ணுப்பா. காப்பாத்தா காப்பாத்து. ஐயோ பாவம். ஐயோ என்ன போன வாட்டி காப்பாத்துறதுக்கு ஏன்டா காப்பாத்துறேன்னு கேட்கிறேன். போடா போடா போ, போய் காப்பாத்து. உனக்கு அந்த பரிமிஷன் தர்றேன். ஆனா இப்ப என்ன பொண்ணை காப்பாத்து. ஐயோ ஹலோ இல்லமா, என்ன விடுங்க, எனக்கு வாழ பிடிக்கல. இல்லமா ரமேஷ் மறுபடியும் ஓடி போயிட்டானா? இல்ல, வேற என்ன? நான் ஒரு பையனை லவ் பண்றேன். அந்த பையனை லவ் பண்றானா இல்லையான்னு தெரியல. அதான் அந்த பையன் கிட்ட போய் லவ் சொன்னியா? ஐயோ, அதை மறந்துட்டேன். லூசு அந்த பையன் கிட்ட போய் லவ் சொல்லு. ஒத்துக்கலன்னா வந்து கடல்ல குதி. அப்ப அந்த பையன் இப்ப சொல்லிட்டேன். சுரா, ஐ லவ் யூ. நான் ஏதாவது தப்பா சொல்றேன்னா? நீங்க வேற யாராவது லவ் பண்றீங்களா? என்னை வச்சு காமெடி எதுவும் பண்ணல. 2 நாள் என்ன பார்த்துருக்கேன். எதை வச்சு எப்படி சொல்றது? எனக்கு எப்படிலாம் ஒரு ஹஸ்பண்ட் வரணும்னு நினைச்சனோ அதே மாதிரி நீங்க இருந்தீங்க. உன்னை பார்த்தா 5 வயசு குழந்தை ஐஸ்கிரீம் அடம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. நிலைமை புரியுது. நீ பணக்காரி, நான் ஏழை ஃபிஷர்மேன். அதானே? வேற என்ன? ஓ, எங்க அப்பா அம்மா ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்கன்னா எங்க அப்பா பத்தி கவலையே பட வேண்டாம். அவர் ஒரு டம்மி பீஸ். என் விருப்பத்துக்கு மாறா எதுவுமே செய்ய மாட்டாரு. இத பாரு, என் பிரச்சனை அது இல்ல. அதெல்லாம் உனக்கு சொன்னாலும் புரியாது. போ கிளம்பி போ. அந்த புள்ளைய தூக்கிட்டு எங்க போனான்? ஒருவேளை கடலை தாண்டி போயிட்டாரோ? கணிக்க முடியல. ஏன் என்ன நீ மட்டும் வந்திருக்க? உங்ககிட்ட ஒரு டீல் பேசணும். என்ன பேசணும்? என் மனசுக்குள்ள இருந்ததெல்லாம் உன் ஃப்ரெண்ட் கிட்ட கொட்டிட்டு வந்துட்டேன். அத இப்ப யார் கேட்டா? இல்லடா, ஏன் பொங்குற?